கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக தானியேல் என்னும் புத்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனம். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படும் பொழுது அவருடைய ராஜ்யம் அழியாததாக இருக்கிறது. அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தராக இயேசு கிறிஸ்து சகல வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்தியம் உள்ளதாக இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் அழியாததாக இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும் வேண்டும். அவரை நாம் சேவிக்கும்படியாகத்தான் அவருக்கு கர்த்தத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, மகிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் ஆராதித்து கொண்டிருக்கிற நம் ஆண்டவர் ஆகிய இயேசு சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரிடத்தில் எல்லா அதிகாரமும் பலங்களும் இருக்கிறது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளை, ஒருவேளை நம்முடைய வாழ்வில் இருக்கிற பலவீனங்களை கண்டு சோர்ந்து போயிருக்கலாம். நம்முடைய வாழ்வின் தேவைகளை கண்டு யார் எனக்கு அதை செய்வார்கள் என்று சொல்லி கலங்கி போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவரை நோக்கி பாருங்க, அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிற தெய்வம் அல்ல. அவர் நம்மை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய ராஜ்யம் அழியாததாக இருக்கிறது. எத்தனையோ ராஜாக்கள் எழும்பினார்கள், எத்தனையோ மனிதர்கள் எழும்பினார்கள், பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் எழுந்தார்கள். ஆனால் எல்லாருக்கும் ஒரு முடிவு இருந்தது. ஆனால் நம் ஆண்டவர் ஆகிய இயேசுவுக்கோ அவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். அவருக்கு முடிவு கிடையாது, அவருக்கு அழிவு கிடையாது. ஆகவே நாம் ஆராதித்து கொண்டிருக்கிற இயேசுவை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். நம்பிக்கையோடு கேளுங்க, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்மிடத்தில் கர்த்தத்துவம் இருக்கிறது, உம்மிடத்தில் மகிமையும் ராஜ்யமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லவா. எனக்கும் என் குடும்பத்திற்கும் இன்று நன்மை செய்யுங்க, தடைகளை அப்புறப்படுத்துங்க என்று சொல்லி நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது இன்று கர்த்தர் அற்புதத்தை செய்வார். உன் வாழ்வில் இருக்கிற தடைகள் மாறும். உன் வாழ்வில் இருக்கிற கண்ணீரை அவர் துடைப்பார். ஏனென்ற கேள்விக்கு இன்று அவர் பதில் கொடுப்பார். அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றியப்பா. பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான கஷ்டங்களின் மத்தியில் ஆண்டவரே, அழியாத ராஜ்யத்தை கொடுக்கப்பட்டிருக்கிற உம்மை நோக்கி கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இன்று விடுதலை கொடுங்கப்பா. ஆண்டவரே, உம்மிடத்தில் அழியாத ராஜ்யம் இருக்கிறது. அந்த ராஜ்யத்திற்கு உரிய தகுதியை பிரஜைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும் ஆண்டவரே. இந்த உலகத்தின் நன்மைகள் ஒரு நாள் முடிந்து போகும், ஓட்டம் முடிந்து போகும். ஆனால் உம்மிடத்தில் நாங்கள் வருவதற்கு எங்களை தகுதிப்படுத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.